ஆமா, கட்சிகள் அப்பப்போ மாறி மாறி முடிவு எடுக்கிறாங்க. இடைத்தேர்தல்கள்ல போட்டியிடுவதில்லை என்று ஒரேடியா முடிவும் எடுக்கிறது இல்லை. அப்பப்போ மாறுறாங்க. விக்கிரவாண்டியில போட்டியிடுவதில்லை என்று சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஈரோட்ல போட்டிட்டாங்க. கன்சிஸ்டன்சி இல்ல. அதே தேர்தல் ஆணையம் தான், அதே ஆளுங்கட்சி தான். ஆமா, அது எனக்கு தெரிஞ்சா போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா விக்கிரவாண்டியில போட்டி போடாதனால அதிமுக வாக்குகள் எந்த கட்சிங்கிற கேள்வி வருது. அது திமுகவுக்கு அதிகமா போயிருக்கோ அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அப்ப அதிமுக அனுதாபிகள் சொல்றார்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கிற அந்த விஷயம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணணும்னா அது நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம். அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் கணிசமா திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தது. அது இன்னும் என்ஃபோர்ஸ் ஆயிடாதான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த அபாயத்தை தடுப்பதற்கு போட்டியிடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, நிச்சயமா உறுதியா தோற்போம் என்ற ஒரு தேர்தலில் போட்டியிடுவது என்பது, தேர்தல் எதுக்காக போட்டி போடுறாங்க? சண்டை செய்வது அவசியம் இல்ல, களத்துக்கு போறது அவசியம் இல்ல. அதுக்கு தானே கட்சிகள் இருக்கிறாங்க. தோத்துதான் போவோம். கண்டிப்பா இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதுவும் இப்ப இருக்கிற திமுக ஆட்சியில அவங்க பெரிய அளவுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. நிச்சயமா வெற்றி பெற விட மாட்டாங்க. கடந்த ஈரோடு இடைத்தேர்தலையே அவங்க பலமான பகுதியில் தான் நீங்க சொன்னீங்க. அப்பயும் பலமான பகுதி தான். 25% வாக்குகள் தான் வாங்க முடிஞ்சுச்சு. அவங்க டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த அராஜகத்துல திமுக இறங்கினாங்க. இப்ப காங்கிரஸ் நிக்கிற, திமுகவே நிக்குது.